வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய 18 டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டோம். தமிழ் இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ இடங்கள்ல வந்து அதிக இடத்துல இருந்து முன்னணியில இருந்துட்டு இருந்தது. பட் அப்படியே தடுமாறி லாஸ்ட் 2 வருஷமா எந்த விதமான சீட்ஸும் கவர்மெண்ட் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாதனால நம்ம அப்படியே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ்ல வந்து கிட்டத்தட்ட 36 காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து 100 சீட் தான் இருக்கு. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரம்மாண்டமா தேவையான எல்லா வசதியும் இருக்கு. இருந்தாலும் அதுல வந்து சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். நம்ம தமிழக அரசு வந்து கண்டிப்பா இதுக்கான முயற்சிகளை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11,650 சீட்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல அப்படின்றது தான் இருக்கு. ரைட்டா? அதனால கொஞ்சம் நம்மளுடைய மாநில அரசு இதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சில பழமையான காலேஜஸ் எல்லாம் புதுசா வந்த காலேஜ் எல்லாம் 150-250 சீட்ஸ் வச்சிருக்காங்க பிரைவேட் காலேஜஸ்ல எல்லாம். ஆனா நம்ம பழமையான காலேஜ் இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷமா 15-20 வருஷமா அதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 100 சீட் தான். ஏன் அதுல இன்க்ரீஸ் பண்ண முடியாதா? அதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதுல வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அது இல்லாம இப்ப உருவாக்கியக்கூடிய ஒரு 11 புது காலேஜஸ் வந்து 2021ல வந்ததுல அதுல 2-3 காலேஜ்ல தான் பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் அப்படின்றது கொண்டாந்தாங்க. எல்லா இடத்துலயும் 100 சீட்ஸ் தான் இருக்கு. ஏன் அதுல ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணா கூட நம்மளுக்கு ஒரு 600-700 சீட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கவர்மெண்ட் காலேஜ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தவிர 6 டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டாரன்னு சொன்னவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இல்ல நம்ம தமிழ்நாடு அரசே அதுக்கான ஃபண்ட்ஸை கொஞ்சம் எதனா ரைஸ் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை யார் காதுக்கு விழுந்ததோ இல்லையோ தெரியல, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து காதுல விழுந்துருச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அதனுடைய டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்எம்சி கிட்ட நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்டேஷன் கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி எங்களுடைய சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு 10 காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 10 காலேஜ்ல மினிமம் ஒரு 50 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ரைட்டா? இப்போ வந்து சந்தோஷமா நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் இந்த மாதிரியான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இதில் வந்து நம்ம வந்து சிறப்பான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது போய் சேர்ந்துருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் ஒரு 500 சீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்திருந்தது. யாருக்குமே தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு ஈவன் பிரைவேட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவே வேவர் பண்ணிட்டு இருந்தாங்க. 3.5 lakhs 4.5 lakhs நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டு காலேஜில் கேட்டாங்கன்னு கட்டிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கான அவேர்னஸ் கொடுத்து நிறைய மக்களுக்கு தெரிய வச்சு SC/ST கேண்டிடேட்டுக்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் சீட்டுக்கு மட்டும் மேனேஜ்மெண்ட்டுக்கு கோட்டா கூட பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆர்ஜிஆர் அகாடமி வந்து ஸ்டெப் எடுத்துட்டு நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அடிப்படையில் நம்மளுடைய வீடியோவை பாருங்க. 12 டிசம்பர்ல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கோம். இந்த ஏன் இந்த காலேஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது நம்பர்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து இந்த தகவல் வந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து அது 500 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றதுல ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. ரைட்டா? அதனால இந்த வருஷம் கட் ஆஃப் என்னதான் ஏறினா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் கட் ஆஃப் வந்து குறையுமா அப்படின்னா கண்டிப்பா மைண்ட்ல அதை வச்சுக்காதீங்க. 500 சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க அதை பிரிச்சு பார்த்தோன்னா 500 சீட்ல 15% கோட்டாக்கு போயிடும், 7.5% போயிடும். மீதி இருக்கிற சீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 31% சீட்ஸ் வந்து 3, 5, 15 ஒரு 130 சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 30 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில் அடிச்சுட்டு போடுவான். அதே போல பிசியில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 500 சீட்ல நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 ஒரு 60-70 சீட்ஸ் வரும். அந்த 60-70 சீட்ல வந்து மேஜர் டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இல்லை. ரைட்டா? அதனால 2 மார்க் 1 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால ரொம்ப கட் ஆஃப் கம்மியாயிடும். இந்த புதுசு வந்து பாத்தீங்கன்னா 500 சீட் வந்தா அப்படின்றது கற்பனை கோட்டை கட்டவானா. இருந்தாலும் அதே மார்க்ல இந்த வாட்டி போயிடுச்சுல. 618 மார்க் வாங்கினவங்களுக்கு பிசியில் கிடைச்சது, 618 வாங்கினவங்களுக்கு கிடைக்கல இருந்ததுல. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ரோமோட் பண்ணுங்க. அதனால தான் சொல்றோம் இந்த நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லைனா பேரண்ட்ஸ்க்கோ அவங்கள சார்ந்தவங்களுக்கோ இல்லைனா கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கோ இதை அமுச்சு விட்டோம் அப்படின்னா
நிறைய பேர் வந்து யூஸ் ஆவாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான கண்டென்ட் போட்டுருக்கோம். 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னெல்லாம் சிரமத்துக்கு ஏற்படுறாங்க, அவங்க எப்படி படிக்க வேண்டியது இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அவங்க பேரண்ட்ஸ் லெவலில் அவங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும், குழந்தைங்களா இருந்தால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லையோ இல்லைனா அதர் கரண்ட் அஃபேர்ஸ்லையோ எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கணும். நார்மல் ஸ்டடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிபிஎஸ்சி போர்டு இருக்கு, ஸ்டேட் போர்டு இருக்கு, அது இல்லாமல் ஐஜிஎஸ்சி சிலபஸ் இருக்கு. இன்னொரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே எனக்கு படிக்கணும்ப்பா, எதுக்கு தேவையில்லாமல் இதை படிக்கணும் அதை படிக்கணும் இல்லாமல் கன்ஃபியூஸ் இல்லாமல் எனக்கு தேவையானதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னா NIOS வீட்டில் இருந்து எனக்கு தேவையான விஷயங்கள். ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு NIOS இந்த ஸ்டடீஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. ரைட்டா, இதை பற்றி ஒவ்வொன்றுமா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம தொடர்ச்சியாக வந்து போட்டுட்டு இருப்போம். ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணணும்னாலும் சரி, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும்னாலும் சரி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருமையான வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அருமையான கண்டென்ட்டோட திருப்பி உங்களை வந்து நான் திருப்பியும் பார்க்குறேன். 2025 நீட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். ஹைபிரிட் மோட்ல போகுமா, இல்லைனா ஆன்லைனில் கொடுப்பாங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு பதில் 3 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கும், அது 3 ஹவர்ஸ் வைப்பாங்களா, 200 கொஸ்டினுக்கு 180 கொஸ்டின்ஸில் முடியுமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் தயாராக இருங்க. தேங்க்யூ.